ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஆப்பம் தான் செய்ய போகிறோம். அதுவும் எப்பயுமே நம்ம ஆப்பத்துக்கு அரிசி ஊற வச்சு அரைச்சி 8 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஆப்பம் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஆப்பம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே 1 மணி நேரத்தில் ஆப்பம் செய்ய போகிறோம். அதுவும் அரிசி எதுவும் ஊற வைக்க தேவையே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஆப்பம். இனிமேல் எப்போ ஆப்பம் செஞ்சாலும் இதே ஆப்பத்தை தான் நீங்கள் வந்து அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரியான ஈஸியாக ருசியாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைடிஷும் நம்ம வந்து செய்ய போகிறோம். முதல்ல ஆப்பத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு சைடிஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த ஆப்பம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இனிமேல் அடிக்கடி நீங்களே இந்த ஆப்பம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வீங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஆப்பம் பண்ணலாம். ஆப்பம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சு அரைச்சி எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இப்போ 1 மணி நேரத்தில் நம்ம வந்து ஆப்பம் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் இந்த போல் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். நார்மலாக வீட்டில் உப்புமா செய்வோம் இல்லையா, அந்த வெள்ளை ரவை வறுக்கலாம் இல்லை, அப்படியே கடையில் வாங்கின ரவை அப்படியே சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். 1 கப்பு ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து அரைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக அப்போ அதே கப்பு நம்ம எந்த கப்பில் அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே அளந்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் அளவு. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சாதம், நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, சாப்பாடு வச்சுருப்போம் இல்லையா, அந்த சாதம் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம சேர்த்துக்கக்கூடிய ஈஸ்ட்டு. நம்ம மற்ற ஈஸ்டெல்லாம் சேர்க்குறப்போ கொஞ்சம் சுடு தண்ணியோ பாலோ ஊற்றி நல்லா சும்மா ஒரு 2 நிமிஷம் வச்சு அதை தண்ணியில் ஊற வச்சு சேர்க்கணும். ஆனால் இது வந்து நம்ம டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சி எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், மாவு அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா வலுவலுப்பாக தேங்காயெல்லாம் நல்லா தேங்காய் அரிசியெல்லாம் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றி தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற்றுறதுக்கு. அவ்வளோதான். உப்பு போட்டு கலந்தாச்சு. இது அப்படியே கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். கடலைக்கறி பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் கடலையை நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு கையளவுக்கு வெங்காயமும் 2 பல் பூண்டும் இந்த மாதிரி வெட்டி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அடுத்ததான் மஞ்சள் தூள், உப்பு, அவ்வளோதான். எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா, இப்போ கடலைக்கறிக்கு தேங்காயெல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட ஒரு 10-20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அடுத்ததாக ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இதையும் நல்லா வறுத்தலாம். நல்ல கலர் மாதிரி வரணும். அந்த போல் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் மட்டும் நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான். உங்கள் காரம் என்னமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்கன்னு. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நம்ம கடலையிலே போட்டு வேக வச்சிட்டோம், அதனால் தேவையில்லை. தேங்காய் கூட மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டு நல்லா இந்த மாதிரி சும்மா ஒரு 30 செகண்ட் கிட்ட இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் போடுங்க. இல்லைன்னா கருகி போய் அப்படியே வீடெல்லாம் காரம் அடிக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், கடலை வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டி விட்டு கலந்து விட்டிங்கன்னா அந்த தக்காளி இதெல்லாம் நல்லா மசிஞ்சிரும். அவ்வளோதான். நான் அடுப்பு வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம வறுத்த தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். தண்ணி அவ்வளோதான். பார்த்திங்கன்னா கரெக்டாக தண்ணி இந்தளவுக்கு ஊற்றிருக்கேன். மசாலா நல்லா வெந்து வத்துறப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறமா எடுத்து தாளிச்சிக்கலாம். உப்பு மட்டும் சரி பார்த்து சேர்த்துட்டு
அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க, வேகட்டும். அப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வற்றி நல்லா ஒரு மசால் வடையெல்லாம் போய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு பேன் வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கூடவே கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கணும். வெந்தயம் சேர்த்தோம்னா தான் நல்லா கம்மன்னு மணக்கும். அதனால் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு இதை வதக்கிடலாம். கொஞ்சம் கலர் மாறட்டும், அதுக்கப்புறமா மற்ற சேர்க்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் போட்டு தாளித்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம முதல்லையே தாளிக்கிறது குழம்பு வந்து முதல்ல நம்ம தாளிக்க மாட்டோம் இல்லையா, அதனால் கடைசியில் தாளிக்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துட்டு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நல்லா அந்த குழம்புல வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க மிளகாத்தூள் போடுறப்ப. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புல ஊற்றிடலாம். அவ்வளவுதான், சூப்பரான கடலைக்கறி ரெடி. மாவு வந்து எப்படி சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ஆப்பம் அரைச்சி புளிக்கி வச்ச மாவு மாதிரியே அருமையாக பொங்கி வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஊற்றிக்கிறது தான். நீங்கள் ஆப்பச்சட்டியில் ஊற்றினாலும் சரி, இல்லை தோசைக்கல்லில் ஊற்றினாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். எதில் ஊற்றினாலும் அருமையாக வரும். இதில் ஆப்பக்கல் பாருங்கள் நல்லா சூடாயிருச்சு. இதில் ஒரு கரண்டியை ஊற்றி அப்படியே சுற்றி வச்சு விட்ருவோம். மேலே கொஞ்சம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், எப்படியே சுற்றி அப்படியே மொறுன்னு நடுவில் மட்டும் சாஃப்டாக, வாவ், தொட்டாலே ஒட்டுது, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அருமையான ஆப்பம் ரெடி. எப்படி மொறுன்னு மேலே மொறுன்னு அடியில் சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி ஆப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். வா, வாயில் வைக்கிறதே தெரியல, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அருமையாக இருக்குது. நம்ம இனி ஒரு நாள் ஃபுல்லாக அரிசி ஊற வச்சு அரைச்சி நைட்லாம் புளிக்க வச்சிடலாம். அப்போ செய்யவே தேவையில்லை. 1 மணி நேரத்தில் சட்டுன்னு மொறுப்பாக சாஃப்டாக அருமையான ஆப்பம் செய்யலாம். ஓரங்களையெல்லாம் பாருங்கள் மொறுன்னு இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக, இங்கே பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.